தலைவருடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோவில், அந்த கோவிலுக்கு பக்கத்திலே தான் மேடை போட்டு அந்த விழாவை நடத்தினோம். அந்த 3 நாட்கள் அந்த விழாவை நடத்துகிற போது அந்த கோவிலை மறைத்து ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் மேடையை நாங்கள் போட்டுவிட்டோம். கோபாலபுரத்தை பொறுத்தவரையிலே இப்பொழுது பலர் அங்கிருந்து குடிமாறி இருக்கலாம். ஆனால் அப்பொழுதெல்லாம் அந்த கோபாலபுரம் பகுதியிலே பக்த பெருமக்கள் பிராமண வகுப்பை சார்ந்தவர்கள் தான் அதிகமான அளவிற்கு குடியிருந்த நிலையில் இருந்தது. இப்பொழுது அந்த நிலை இல்லை, ஆனால் அப்பொழுது அன்றைக்கு அந்த நிலை இருந்தது. ஆக அப்பொழுது 5 நாட்கள் 6 நாட்கள் அந்த கோவிலை மறைத்து மேடை போட்ட காரணத்தால் தலைவருடைய குடும்ப டாக்டராக இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணன் என்கிற ஒரு டாக்டர், அவரே தலைவரிடத்திலே புகார் தெரிவித்தார். உங்கள் மகன் கோவிலை மறைத்து மேடை போட்டு விட்ட காரணத்தால் நாங்கள் வீட்டு வாசலில் இருந்து எங்களால் கோவிலை பார்த்து சாமி கும்பிட முடியவில்லை என்று வருத்தத்தோடு சொல்லியிருக்கிறார். இதை மனதிலே வைத்துக்கொண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மேடையிலே ஒரு நாள் பேசுகிற போது அவர் இதை தெளிவாக எடுத்து சொன்னார். என்னுடைய மகன் ஸ்டாலின் ஒரு 5-6 நாட்களாக கிருஷ்ணன் கோவிலை மறைத்து மேடை போட்டு விட்டார் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொஞ்சம் கோபமாக இருக்கலாம், நான் உணர்கிறேன். அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, ஸ்டாலினுடைய கனவிலே கிருஷ்ண பரமாத்மா தோன்றி எல்லோரும் வாசலிலே செருப்பை கட்டி போட்டுவிட்டு அவர்கள் வீட்டு வாசலில் நின்று கொண்டு சாமியை கும்பிட்டு விட்டு போய்விடுகிறார்கள். ஒரு 4 நாட்கள் மேடை போட்டு அவர்கள் எல்லாம் உள்ளே வரவழைத்து சாமி கும்பிட சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் போல் என்று நான் கருதித்தான் அந்த கருத்தை அவர் அன்றைக்கு அங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆக இதெல்லாம் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவ்வளோ சாதுரியமாக எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய, எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய அரசியல் நாகரிகத்தோடு தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டிற்காக, இந்த சமுதாயத்திற்காக, இந்த இனத்திற்காக சட்டமன்றத்தில் 60 ஆண்டு காலமாக தொடர்ந்து அவர் பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் இன்றைக்கும் எண்ணி நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.